இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ உடம்பு முழுக்க ஒரே காயமா தான் இருக்கு. எதையோ பத்து பாய்ந்து போய் தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு வந்துட்டு இருப்பா. இந்த மிருக வரனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் உடம்புல காயமா இருக்கும். இவ்வளவு பயத்தோட வந்துட்டு இருப்பா. அப்ப மேல சீலிங்ல வேற ஏதோ ஒண்ணு ஊந்து வர மாதிரி இருக்கு. இவ அதை பயத்தோட பாக்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த படத்தோட ஹீரோக்களை காட்டுறாங்க. முதல்ல வரது யாருன்னா தயான். இவளுக்கு ஒரு காதல் இருப்பான்ல, அவனோட பேர் ரெக்கி. அப்புறம் ஒரு கருப்பன், அவனோட காதலி யாருன்னா இந்த கோரா. இவங்க 4 பேர் தான் மெயின். அடுத்து இன்னொருத்த வருவான். அந்த குப்பத்திலிருந்து வெளியேறானே இவன் ஒரு ஆள். மொத்தம் 5 பேரு. இந்த 5 பேருமே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க. அதுல வீடியோ போறதுக்காக பயங்கரமான ரிஸ்க்லாம் எடுத்து பெரிய பெரிய சாகசம்லாம் பண்ணி நிறைய வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. கடைசி அந்த ட்ரெயின் வேற ஸ்பீடா போயிட்டு இருக்கோம்ல, அதை பார்த்து கூட கொஞ்சம் கூட பயப்படாம இந்த 5 பேருமே ஒவ்வொரு ஆளா அந்த பக்கமா பல்ட்டி அடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க குதிக்கிறத பார்த்து அங்கிருந்த ஒரு பாட்டி அம்மா வேற அப்படி சாக்காயிரும். அதுக்கப்புறம் என்ன, ஒரு ட்ரெயின் வேற வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரெயின் பக்கத்துல வரதுக்குள்ள இவங்க நல்ல வழியா ஒரு பக்கமா ஒதுங்கிறாங்க. அந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் அதே இடத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துறாங்க. அங்க அந்த இடம் பார்த்தா ஏதோ பெயிண்டால வரைஞ்சு வச்சிருக்கும். ஓவியமா இருக்கும், பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த இடத்தோட முன்னாடி ஒரு பாக்குறதுக்கு மனுஷனோட உருவமா இல்ல பொம்மையோட உருவமா இல்ல குரங்காந்தல ஏதோ ஒண்ணு வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்து இந்த 5வது ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால அவ வாயை பொளந்துடுறான். அவங்களுக்கு தெரியாமலே அதை வேற போட்டு உடச்சு எடுத்துட்டு இருப்பான். இதை பார்த்து இவங்களுக்கு கோவம் வந்துருது. ஏன்னா இந்த இடத்தை பாதுகாக்கிற ஒரு டீம் இருக்கும்ல, அவங்களுக்கு தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை ஆயிரும். அது தெரிஞ்சுமே இவன் பண்ணது தப்பு தானே, அதனால கோவப்பட்டு நம்ம ரிக்கி தான் அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். இந்த பையில சும்மா இல்ல, பதிலுக்கு இவனு 2 அடி அடிச்சிடான். அடிச்சதுக்கு அப்புறம் இந்த கல்லை உடைச்சான் பத்தியில அதை வேற எடுத்துட்டு போறான். போகும்போதே நீங்க இன்னைக்கு இல்லடா என்னைக்குமே தேர மாட்டீங்க விளங்க மாட்டேன்னு சொல்லி கோவத்துல கத்திட்டு போயிடும். அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துறாங்க. இவங்க இது வரைக்கும் எடுத்திருப்பாங்களே வீடியோ, அது எல்லாத்தையுமே யூடியூப்ல அப்லோட் போட்டாச்சு. ரிலீஸ் பண்ணியாச்சு. ஒரு நாள் கழிச்சு பார்த்தா வெறும் 82 வியூஸ் தான் வந்திருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் சாக்கு பார்த்தா அதுக்கு அவளுக்கு காண்டாயிருது. என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், இவ்வளவுதான் வியூஸ் வந்திருக்குன்னு சொல்லி இவளுக்கு காண்டாயிரா. பக்கத்துல இருந்து அவங்களும் சரி வேற ஏதாவது பண்ணலாமான்னு ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ரிக்கி ஒரு ஐடியா கொடுக்குறான். இந்த மாதிரி பார்கன் ஒரு ஹோட்டல் இருக்கான். பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் அடைச்சிட்டாங்க. ஆனா அந்த ஹோட்டலுக்குள்ள 1 கோடியா 2 கோடியா கிட்டத்தட்ட 2500 கோடி இருக்கான். அது மட்டுமா அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு பயங்கரமான அமானுஷம் இருக்கு, ஏதோ பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்றாங்க. இதனால யாருமே அந்த ஹோட்டலுக்கு போறது இல்ல. நாம வேணா போய் பாப்போமா, போனா நமக்கு வீஸ் கிடைக்கும், அதே மாதிரி பணமும் கிடைக்கும் சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பார்த்து சரின்னு அவன் சொல்லிடுறான். அப்படி பேசிட்டு இருக்கும் போதா நம்ம ஹீரோட கம்ப்யூட்டருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இவளு என்னன்னு ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா இவனோட பிரிஞ்சு போன ஃப்ரெண்டு அந்த பையன் தான் அந்த கல்லை வச்சு வீடியோ போட்டிருப்பாமல. அவனுக்கு பயங்கரமான வீஸ் வந்திருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு காண்ட் ஆயிட்டு இருக்கும். என்னடா இவனுக்கு மட்டும் வீஸ் போன்னு சொல்லி இவ காண்ட்ல பாத்துட்டு இருப்பா. அப்ப அந்த பையன் கூட இன்னொருத்த இருப்பான். அவன் என்ன பண்றா பாருங்க, துப்பாக்கியில ஒரே ஒரு புல்லட்டை போட்டு அவன் நெத்தியில வேற சுடுவான். இவனோட நேரம் என்னமோ அந்த துப்பாக்கி சுடாது. இதை பத்தி நாம புரிஞ்சுக்க வேண்டியதான். இவன் ஒரு பெரிய சைக்கோன்னு. நம்ம ஹீரோ என்ன பண்றா பாருங்க, இந்த வீடியோ கீழே கமெண்ட் இருக்க பத்தில அந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் இந்த மாதிரி நாங்க எல்லாருமே அந்த பாரணிச்சு போன ஹோட்டல் இருக்குல்ல, அந்த பாரன் ரோட்டு போறோம்னு சொல்லி இவ கீழே வேற டைப் பண்ணி விட்டுறா. ஆனா இவனோட ஃப்ரெண்டு யாருக்குமே தெரியாதனமா அந்த வேலையை பார்த்து விட்டுறா. அதுக்கப்புறம் நைட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க அந்த ஹோட்டல் போறதுக்காக எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கும். அப்ப அதே நேரம் பார்த்து இன்னொருத்தர் ரூமுக்குள்ள வரான். இவனோட பேரு பிராங்க். இவன் யாருன்னா நம்ம கோரா இருக்கால அவளோட ஃப்ரெண்டு தான். இவன் எதுக்காக வந்திருப்பானா அந்த ஹோட்டல் போறதுக்காக இவன் வந்திருப்பான். ஆனா இவனுக்கு எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா நம்ம இருந்த கடைசியை டைப் பண்ணி விட்டுருப்பால, அதை வச்சு அவன் கண்டுபிடிச்சிருப்பான். இந்த ஆள் ஒன்னா வரது நம்ம ஹீரோனு சுத்தமா பிடிக்காது. அப்படியே மறைச்சு பார்த்துட்டு இருப்பான். இதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட ஒவ்வொரு சீனுமே படு பயங்கரமா இருக்கும். அதனால கதையை மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. இவங்க எல்லாருமே அவங்களோட கேமரா திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த ஹோட்டல் முன்னாடி ஒரு பெரிய கேட் இருக்கும்ல, அந்த கேட்டோட பூட்டை உடைச்சு இவங்க உள்ள வந்துறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட்ட ஏதோ மேப் வச்சிருப்பாங்கல, இந்த பில்டிங்கோட மேப் எல்லாமே நம்ம ஹீரோட்ட இருக்கும். அதை வச்சு அவங்க ஒரு இடமா வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஏதோ பாக்குறதுக்கு சந்து மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா அதுல ஒரு ஆள் தான் போக முடியும். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஆளா கொஞ்சம் கொஞ்சமா தவண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதா திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம். அது என்னடா பார்த்தா அவ்வளவு எலிதான். அந்த எலியில முதுன்னு ஓடி வரும். 1-2 100கணக்கான எலியில் ஓடி வரும். இவங்கள பயத்துல அங்கிட்டு இங்கிட்டு ஓட முடியாம அதே இடத்துல பதுங்கிறாங்க. அப்ப பின்னாடி அந்த கோரா இருப்பல்ல, அவன் மேல அந்த பிராங்கத மேல படுத்து அவளை வேற காப்பாத்திரான். அந்த எலியில போனதுக்கு அப்புறம் இவங்க அந்த ஹோட்டலுக்குள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதோ லைட் மாதிரி குண்டா அப்படி வரிசை அடிக்கிட்டு இருக்கும். அதுவே பார்க்க பிரம்மாண்டமா இருக்கும். இதோட அழகை வேற பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன செய்யறானா கேமரா எடுத்துக்கிட்டு அவ அந்த பக்கமா போயிடா. அவ ஒரு பக்கம் வீடியோ எடுத்துட்டு இருப்பா, இந்த கருப்பன் வேற இன்னொரு பக்கம் போட்டோ எடுத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வீடியோ எடுத்துட்டு இருப்பான். அப்ப பயங்கரமா கத்துவான்ல, அப்படி கத்தும் போதான் அந்த இடத்துல புறா இருந்திருக்கும் போல. அதுக்கு வேற மேமா பறக்கும் போது அந்த லைட் மேல தட்டி விட்டுருது. ஒரே ஒரு லைட் தான் ஓடியும். அப்ப என்னடா பார்த்தா அந்த பக்கம் ஒரு பெரிய லைட் இருந்துச்சுல, அது மொத்தமா கீழே விழப்போம். அதே நேரம் கீழே நம்ம கோரா நின்றுட்டு இருப்பா. இதை பார்த்து பயந்து ஜஸ்ட் மிஸ் தான் அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சு அதுல இருந்து தப்பிச்சிரா. இல்லைன்னா தலை காலியா இருக்கும். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோன் போனோட போனால அங்க ஏதோ ஒரு பாக்குறதுக்கு வரண்டா மாதிரி இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு பியானோ இருக்கும். இதை பார்த்து ஆசைப்பட்டு அந்த பியானத்துல உட்காந்து அடிச்சிட்டு இருப்பா. நல்ல பாட்டு பாடிட்டு இருப்பா. அப்ப இவளுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு குறக்குறன்னு சத்தம் கேக்குது. உடனே நிப்பாட்டி கேக்குறா, ஒரு வேலை எலியா இருக்கும் நினைப்பா. ஆனா அதுக்கப்புறம் அந்த சத்தத்தை கேட்குமே இவளுக்குள்ள பயம். ஏன்னா அந்த சத்தம் ரொம்ப பயங்கரமா இருக்குமா. பயத்துல வேற அந்த இடத்துல ஒரே ஓட்டமா ஓடி வரும்போது அந்த படியில வேற தடுக்கி கீழே விழுந்துறா. இவளோட போன் வேற அந்த பக்கம் விழுந்துரும். அதை எடுக்கலாம் போகும்போதான் இவளுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான உருவம் நிக்குது. அதோட கையை பார்த்தாலே படு கொடூரமா இருக்கும். அப்படி இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம ரிக்கியை காட்டுறாங்க. ரிக்கியோட காதலி வேற போன் அடிப்பான்ல, ரொம்ப நேரம் போன் அடிச்சுமே அவ போன் எடுக்க மாட்டா. இதனால இவ ரொம்ப பயந்து போறான். ஒருவேளை
ஒருவேளை வழி தெரியாம இனி மாட்டிக்கிட்டாளா என்னமோ ஏதோ பயத்துல வேற இவங்க ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு இருப்பாங்க. இந்த கருப்பனோட காதலியும் அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இன்னொரு பக்கம் தேடி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வர்ற வழியில தான் இவன் தெரியாதனமா ஒரு ட்ராப்ல வேற காலை வச்சிரான். அது என்னமோ பயங்கர இரும்பு ட்ராப் போல இவனோட காலை வேற உடைச்சிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் முழுசா உடைச்சிருக்கும். ஆனா நம்ம பக்கத்துல இருந்து பிராங்கு தான் அதை உடைக்க விடாம பிடிச்சிட்டு இருப்பான். இவனை காப்பாத்திட்டு இருப்பான். இவன் அலற சத்தத்தை கேட்டு இவனோட ஃப்ரெண்டு வேற ஓடி வருவாங்கல்ல. இவன் தான் ஏதோ பண்றான்னு நினைச்சு இந்த பிராங்க பிடிச்சு அடிக்க போவான் நம்ம கருப்பன். இவனு சும்மா இல்ல, அந்த கருப்பனை மலத்தி பிடிச்சு டேய் உன் 2 கண்ணை திறந்து பாரு, அவன் கால அடிபட்டிருக்கு, அவனுக்கு நான் உதவிதான் பண்ணேன்னு சொல்லுமே இந்த கருப்பனை பார்த்து புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா இவன் கால அடிபட்டிருக்கும்ல, சில மருந்துகளை வச்சு டேப்பை வேற சுத்தி விட்டு இவன் அவரை கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி வர்ற வழியில அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துல பார்த்தா இந்த போனு, கேமரா, ஹெட்போனு அது இது எல்லாமே தொங்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோன் போன அங்க தொங்கிட்டு இருக்கும். நம்மளால அதை எடுத்து பாப்பான். இவ கடைசியா மொபைல ரெக்கார்ட் பண்ணிருப்பால, அந்த வீடியோ பார்த்தா இவளை ஏதோ ஒண்ணு தரத்தன இழுத்துட்டு போகுது. அது என்ன ஏது பாக்குறதுக்குள்ளேயே இந்த போன் வேற ஆஃப் ஆயிரும். நம்ம ஹீரோன் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிட்டான்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவளை தேடிக்கிட்டு வரும்போதான் திடீர்னு ஒருத்தன் முன்னாடியே வரான். யாரான் பார்த்தா இவங்களோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல, ஓடி போனால அந்த பையன் தான். நம்ம பிராங்க் தான் டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அவனை வேற மிரட்டிட்டு இருப்பான். ஏன்னா இவனுக்கு யாரும் தெரியாதுல. இவங்க அசந்த நேரம் பார்த்து திடீர்னு 2 பேரும் உள்ள வந்து இவங்கள போட்டு அடின்னு அடிச்சு அந்த துப்பாக்கி வேற புடிங்கிறாங்க. அந்த துப்பாக்கியை வச்சு இவங்கள பணையமா மாத்திராங்க. வந்தது யாரும் தெரியுதா? இந்த வீடியோ போடும்போது கூட தலையில துப்பாக்கி சுட்டானே அந்த சைக்கோ பையன் தான். இவங்களுக்கு எப்படி தெரியும்னா, நம்ம ஹீரோ கமெண்ட் பண்ணிருப்பால, அதை வச்சுதான் அவங்க வந்திருப்பாங்க. அந்த 300 மில்லியன் பணம் எதுல இருக்கு, எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டு இவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். நம்ம கோரா இருப்பால, அவளை புடிச்சு ரொம்ப ஆபாசமா பேசுவாங்க. கெட்ட கெட்ட வார்த்தையை போட்டு சைகெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு கோவம் வரும். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களோட துப்பாக்கி மணில மாட்டிருப்பாங்கல்ல. அதனால என்ன பண்ணுது முடிச்சிட்டு இருக்கும்போதான் அவளை தரத்துன்னு இழுத்துட்டு வந்து ரொம்ப தப்பா நடந்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பணம் எங்க இருக்கு நீங்க சொல்லலைன்னா இவளை நாசம் பண்ணிடுவேன்னு இவ வேற மிரட்டிட்டு இருப்பான். நம்ம பிராங்கு கோவப்பட்டு அவ வேற கத்தவமே அவளை விட்டு இவன் பக்கம் வந்துறான். டேய் இந்த கூட்டத்துல நீ புதுசா இருக்கிய, நீ யாரா, நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேட்கும்போதான் அப்பதான் ஒரு உண்மையை சொல்றான். இவனோட மனைவி 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கா. ஏதோ ஆராய்ச்சி பண்ணி தான் வந்திருப்பா போல. இதுல வந்ததுக்கு அப்புறம் காணும் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதுக்காக தான் இவன் வந்திருப்பான். இந்த மேட்டரை கேட்டு நம்ம பசங்களுக்கு சாக்காயிரும். இதெல்லாம் கேட்டு அந்த சைக்கோ நம்ப மாட்டான். ஏண்டா என்கிட்டே காது சுத்திரியான்னு சொல்லி நம்ம ஹீரோ இருப்பானே அவனை அப்படியே பிடிச்சி அந்த பக்கமா தூக்கி போடுறான். ஏதோ புதக்குழி மாதிரி போயிட்டு இருக்கும். அவன் சத்தம் தான் கேட்கும். இந்த மாதிரிலாம் நடக்குன்னு இவங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ வேற தூக்கி போட்டான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப மறுபடியும் நம்ம பிராங்க்ட்ட வந்து இப்பயாவது உண்மையை சொன்னா எப்பறம் உண்மையை சொல்ல முடியும்? இந்த இடத்தோட மொத்த மேப்ப அவங்கிட்ட தான் இருக்கு. அந்த பணம் எங்க இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். நீ தான் அவனை தூக்கி போட்டியே, இப்ப எப்படி எடுக்க முடியும் சொல்லுமே, வாங்க அவனை தேடுவோம் சொல்லி இவங்க எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு அப்படி கூட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி கொஞ்சம் தூரம் வரும்போதான் கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒரு பக்கம் ஒரு ஃபேண்ட் தெரியுது. ஒருவேளை அவனத்தான் இருப்பான்னு இவங்க வேகமா ஓடிடுவாங்க. நம்ம குறத வேகமா ஓடி வருவா. பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. இந்த பள்ளத்தை பார்த்ததுமே இவங்க எல்லாம் அப்படி சாக்காயிராங்க. அப்ப எப்படா கடந்து போற யோசிக்கும் போதான் மேல வேற ஏதோ கயிறு மாதிரி தொங்கிட்டு இருக்கும். வயரா என்னன்னு தெரியல. நம்ம குறதா பாஞ்சு போய் அந்த வயரை பிடிச்சி அப்படியே செவத்துல நடந்து இன்னொரு பக்கம் கேபிள் இருக்கும். அந்த கேபிளை பிடிச்சி பல்ட்டி அடிச்சு அந்த பக்கமா வந்துடுறான். இப்ப ஓடி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ரிக்கியில வேற எவனோ வந்து செத்து கிடக்கான். அதுவும் எலும்பு கூட இருப்பான். இதை பத்தி இவ சாக்காயிரா. அதுக்கப்புறமா இது ரிக்கியில வேற ஏதோ ஒரு உடம்பு சொல்லிடுறா. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ திரும்ப வரும்ல, அதை பத்தி கேட்டா அந்த சைக்கோ பைய உன்னை யார் திரும்ப வரச்சனா, நீ அங்கேயே கிடந்து சாவும் சொல்லி இவ ஒரு கேபிள் பிடிச்சு பறந்து வந்திருப்பால, அந்த கேபிளை வேற சுட்டுறான். இதுக்கப்புறம் வர முடியாதுன்னு இவள அந்த இடத்துல விட்டுட்டு இவங்க எல்லாம் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வர்ற வழியில ஒரு ரூமுக்குள்ள இருந்து ஒரு பெண்ணோட அழுற சத்தம் கேக்குது. உடனே இதை கேட்டு சாக்காயிராங்க. இந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்குன்னு நினைச்சு இவங்க இந்த ரூமை திறந்து உள்ள வந்துறாங்க. உள்ள வந்து பார்த்தா உள்ள ஒரே பிளாங்கா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல தனியா ஒரு பெரிய பீரியட் இருக்கும். இந்த பீரியட்குள்ள வந்து டம்பு டம்பு சத்தம் கேக்குது. ஒருவேளை அந்த பீரியட்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைச்சு இவங்க வேற திறக்க போவாங்க. ஆனா சைக்கோட இன்னொரு இருப்பான்ல, அவன் தான் போய் மெதுவா போய் திறந்துட்டு இருப்பான். திறந்து உள்ள பார்த்தா வெறும் துணிதான் இருக்கும். என்னடா வெறும் துணிதான் இருக்குன்னு சொல்லி இவன் லேசா திரும்புவானே, அப்ப திடீர்னு ஒரு கை வந்து இவனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும். யாரா பார்த்தா இவ ஒரு லேடி தான். நம்ம படத்தோட ஆரம்பத்துல ஒருத்தி பார்த்தோம்ல, அந்த லேடி தான் இவ. உடனே நம்ம பிராங்க் தான் ஓடி போய் அந்த லேடியை பிடிச்சி கேட்பான், என் மனைவி எங்க, அவளை பாத்தியா கேட்டா இவ தெரியலன்னு சொல்லிடுறா. இந்த ரூமுக்குள்ள வந்து ஒரு பெண்ணோட குரல் கேட்குமே, உங்க மனசுல என்ன ஓடி இருக்கும்? ஒருவேளை நம்ம ஹீரோயின் தான் உள்ள இருப்பாள் நினைச்சிருப்பீங்க. நானும் அதே தான் நினைச்சேன். உள்ள வந்து பார்த்தா இங்கே ஒரு ட்விஸ்ட். கதை இவ்வளவு நேரம் ஓடிமே நம்ம ஹீரோனுக்கு என்ன ஆச்சுன்னு காட்டல. உயிரோட இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளா எதுவுமே காட்டாம கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அதே நேரம் ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டு அந்த லேடி என்ன செய்றானா, அது வருதுன்னு இவ பயப்பட ஆரம்பிச்சிரா. வர்றது என்னன்னு தெரியாமலே இவங்க பயத்துல என்ன செய்றாங்க, அந்த ரூமோட லைட் ஆஃப் பண்ணிட்டு ஏதோ அந்த இருட்டுல பாப்ப முடியல அந்த மாதிரி கண்ணாடி மாட்டிக்கிறாங்க. இது இந்த ரவுடி பேர் மட்டும் மாட்டிருப்பாங்க, மத்த யாருமே இருக்காது. இவங்க அப்படி பதுங்கி இருப்பாங்க. உள்ள ஏதோ ஒண்ணு வருது, அந்த சத்தம் நல்லா தெரியுது. ஆனா அந்த இருட்டுல அந்த உருவத்தை ஒழுங்கா காட்ட மாட்டாங்க. இவங்க பயத்துல என்ன பண்ண தெரியாம அதை பார்த்து டப்பு டப்புன்னு சுட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சுடும் போதான் ஏதோ ஒரு முக்குல வர ஓட்டை இருக்கும்ல, அந்த ஓட்டை வழியா அந்த உருவம் போயிடும். அது போனதுக்கு அப்புறம் என்னடா பார்த்தா இங்க ஒரு லேடி நின்று இருந்தால, இவங்க கண்டபடி சுட்டதுல அந்த பொண்ணோட தலையில ஒரு புல்லட் இறங்கிருச்சு. அந்த இடத்துல அந்த பொண்ணு இறந்து போச்சு. அதுக்கப்புறமா இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் 5வது ஒருத்தர் இருந்தானே, அவன் வாயில ஒரு இரும்பு ராடை வச்சு சொருவி செவத்திலே சொருவி மாட்டி வச்சுட்டு போயிருக்கு. இவனை கொன்னது அந்த கொடூரமான உருவம் தான். இவனை பார்த்து நம்ம கருப்பு அப்படியே அழுதுட்டு இருப்பான். இவன் பண்ணது துரோகமா இருந்தாலும் இந்த இடத்துல இவன் நண்பனா இருக்கான். அதனால அதை நினைச்சு அழுதுட்டு இருப்பான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு இப்பதான் என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. இவன் எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஏதோ பெட்டுமா இருக்கு. இவன் அந்த பெட்ல இருந்து எந்திரிச்சிருப்பா. அவளை சுத்தி ஏதோ மந்திரம் பண்ற மாதிரி நிறைய கேண்டல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்து இவ பயந்து பேரா, இவ எப்படி இங்க வந்தா, யாரை இவளை கொண்டு வந்திருக்கான்னு இவளுக்கு ஒரே குழப்பம். அந்த குழப்பத்துல பயந்து போய் அங்க ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை போட்டு உடைச்சிட்டு இருப்பா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஊரை வர
வேற அப்படி தன்னந்தனியா விட்டுருப்பாங்கல்ல, இவ எங்கிட்டு போன்னு தெரியாம வந்துட்டு இருப்பா. வர்ற வழியில வேற ஒரு ரூமோட கதை வேற திறந்திருக்க மாதிரி இருக்குமா. இவ அந்த ரூமை திறந்து உள்ள வந்துடா. உள்ள வந்து பார்த்தா யாருமே இல்ல. அப்ப திடீர்னு கட்டலுக்குல இருந்து ஒரு கை. யாராம் பார்த்தா நம்ம ரிக்கி தான். மேலந்து விழுந்தால இவனுக்கு அந்த அளவுக்கு அடிலாம் படல. இவ எதுக்காக பயந்து போய் ஒளிஞ்சிருக்கானா, இவன் அந்த உருவத்தை பார்த்திருக்கான். அதனாலதான் கட்டலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். அந்த உருவத்தோட சத்தம் மறுபடியும் கேட்குமே உடனே போய் ஒளிஞ்சு கொஞ்சலும் இவ திரும்ப அந்த கட்டலுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறான். இந்த கோர என்ன செய்யறானா, அங்க ஒரு பெரிய அலமாரி இருக்கும். அந்த அலமாரிக்குள்ள அவ போய் ஒளிஞ்சிக்கிறா. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த உருவம் உள்ள வருது. அதோட காலை மட்டும் காட்டுறாங்க. ஏதோ அரைக்குறையா காட்டுறாங்க. பாக்குறதுக்கு மனுஷனோட கால் மாதிரி தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் உயரமா தெரியுது. இந்த உருவத்தை முழுசா பார்த்ததுமே கோர ரொம்ப பயந்து பேரா. ஏன்னா ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பால, இவ ஒளிஞ்சிருக்க அந்த பக்கமா இந்த உருவம் வந்துட்டு இருக்கும். படக்குன்னு துறக்குமே உள்ள ஒரு கோட்டு தான் தொங்கிட்டு இருக்கும். அவளை எங்கடா பார்த்தா இவ அந்த இடத்துல அப்படியே மேல தொங்கிட்டு இருப்பா. இதை கவனிக்காம அவளோட கோட்டை போட்டு மோந்து பார்த்துட்டு இருக்கும். இவ ஆபத்துல தெரிஞ்சதுமே நம்ம கிட்ட வெளியே வந்து நினைச்சானா ஒரு கட்டையை எடுத்து அந்த உருவத்தோட கால போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அதை அவளை விட்டுட்டு இவன் பக்கமா திரும்பி இவனை கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு இருக்கும். இந்த கேப்ல நம்ம கூட அடிச்சு பிடிச்சு வெளியே ஓடி வந்துடா. ஃப்ரெண்டு காப்பாத்த வந்தானே அவனை காப்பாத்தனா இல்ல, பயத்துல ஒரே வட்டமா ஓடி வந்துடா. அந்த இடத்துல ஒரு லிப்ட் இருக்கும். அந்த லிப்டுக்குள்ள வந்து இவன் அந்த கேட்டை பூட்டுவால கரெக்டா அதுக்குள்ள வந்து கையை விட்டுரும். அதோட கை வர நீளம் தானே, அப்படியே கையை உள்ள விட்டு அவளை வேற பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும். இவ டப்புன்னு லிப்ட் ஆன் பண்ணுமே நல்ல வழியா அப்படி லிப்ட் மேல போயிடும். நம்ம ஹீரோ காப்பாத்த மட்டும் வந்திருப்பால, அதை நினைச்சு இவ அழுதுகிட்டு இருப்பா. அந்த லிப்ட் மேல வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ரூமுக்குள்ள வந்துடுறா. அந்த ரூம்ல பார்த்தா நிறைய மானிட்டர்லாம் இருக்கும். மொத்த கேமரா கண்ட்ரோலும் இந்த ரூம்ல தான் இருக்கும்ல. இவ ஓனா பாத்துட்டு இருப்பா. அந்த மானிட்டரை பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பொண்ணு வேற சேர்ல அப்படியே படுத்து கிடக்கா. உயிரோடக்காரா செத்துட்டா எது தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மாட்டிருப்பால, அதையும் பாத்துக்கிறா. இவ உயிரோட இருக்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ரூமுக்குள்ள மாட்டிருப்பால, அந்த இடத்துல ஏதோ ஒரு மந்திர புத்தகம் இருக்கும்ல, அதை எடுத்து ஓனா பாத்துட்டு இருப்பா. இந்த புத்தகத்தை பத்தியும் அந்த கொடூரமான உருவம் இருக்குல்ல, அது எப்படி உருவாச்சுங்கிறத இந்த படத்தோட லாஸ்ட்ல சொல்றேன். ஏன்னா இடையில சொன்னா சுவாரஸ்யம் போயிடும். இந்த புத்தகத்துல என்ன போட்டிருக்கும்னா, ஒரு சாதாரண மனுஷன் கொடூரமான அரக்கற மாதிரி எப்படி, ஒரு சாத்தான மாதிரி எப்படின்னு இந்த புத்தகத்துல போட்டிருக்கும். இது ஒண்ணு படிச்சுட்டு இருக்கும்போதான் அப்படி அந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த ரெண்டு சைக்கோ ஓடி வரும்போது எதுக்கு ஒரு ரூம்ல வேற தட்டி விழுந்துறாங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஏகப்பட்ட பணம் இருக்கு. இந்த பணத்தை பார்த்ததுமே இந்த சைக்கோ குசி தாங்க முடியல. உடனே ஒரு பைய எடுத்துக்கிட்டு அந்த பணத்துல அள்ளிட்டு இருப்பான். ஆனா அதே ரூமுக்குள்ள ஒரு பொண்ணை வேற செத்து கிடக்கும். இதை பார்த்தா கூட ஒருத்த வந்திருப்பால, அதை பார்த்து பயந்துறான். இந்த பணம் வேணாம் வா அந்த இடத்துட்டு போனாங்கன்னா அந்த சைக்கோ கேட்கற மாதிரி தெரியல. போட்டு பணத்தை போட்டு அள்ளிட்டு இருப்பான். நீ வேணா அந்த பணத்தை அள்ளு, எனக்கு அந்த பணம் வேணாம் சொல்லி இவன் பயந்து ஒரே வட்டமா ஓடி வருவான். வர்ற வழியில வேற அந்த உருவத்தை வேற பாத்துறான். அது வேற செவத்துல பாஞ்சு போயிட்டு இருக்கும். இவன் கண் எடுத்து டப்பு டப்புன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆபத்து நினைச்சு இவன் வேகமா ஓடி வருவான்ல. அப்ப இவனுக்கு முன்னாடி ஒரு மெல்லிய கம்பி இருக்கும். அது கவனிக்காம அதிலே முட்டிடுறான். அவனோட கழுத்தை எடுத்து அந்த இடத்துல துடிச்சு இவன் செத்து போயிடுறான். உள்ள அந்த சைக்கோ போய் பணத்தை அள்ளிட்டு இருந்தால, திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த உருவம் வந்துடுது. ஒரே குத்து தான் அவனோட நெஞ்சுக்குள்ள கை உள்ள போய் அப்படியே இதயத்தை பிச்சுட்டு வந்துடும். இந்த இடத்துல இந்த சைக்கோ பைய காலி. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ இந்த புத்தகத்தை படிச்சிட்டு இருந்தால திரும்பி பார்க்கும்போது முன்னாடி இந்த கொடூரமான உருவம் நிக்கும். அதோட முகத்தை இப்பதான் காட்டுறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப விகாரமா இருக்குல்ல. இதை பார்த்து அப்படி பயந்துட்டு இருப்பா. அது என்னடா நம்ம ஹீரோட முகத்தை தடவி பார்த்துட்டு இருக்கும். இந்த பக்கம் அந்த கருப்பன பிராங்க வந்துட்டு இருப்பாங்களே, வர்ற வழியில அந்த மெல்லிய கம்பி இருக்குமே அதுல இவங்க முட்டி இருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம பிராங்க காப்பாத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் தான் அந்த சைக்கோட கூட்டாளி செத்து கிடப்பான்ல, அவனோட நெஞ்சில ஒரு ஓட்டையை போட்டு அவனோட இதயத்தை எடுத்திருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதுதான் திடீர்னு வாக்கி டாக்கி பண்ணுமா நம்ம கோர கேமரா மூலம் பார்த்துட்டு இருக்கல, அவத கால் பண்ணுவா. அந்த கொடூர உருவம் அந்த பக்கம் வருது. உடனே ஓடுங்க சொல்லுமே இவங்களை அடிச்சு பிடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது வேற பின்னாடி துரத்தி வந்துட்டு இருக்கும். இவங்க ஓடி வந்தவங்க நேர ஒரு கிச்சனுக்கு வந்துறாங்க. அந்த இடத்துல தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தா அந்த இடத்துல லிப்ட் வழியா இறங்குறதுக்கான வழி இருக்கும். உடனே கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு முதல்ல நம்ம கருப்பன் கீழே இறங்கிறான். அந்த லிப்டோட கயிறு இருக்கும்ல, அந்த கைத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து இவன் கீழே வந்துறான். கீழே அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த பக்கம் வந்துறான். அதுக்கப்புறமா நம்ம பிராங்க வர இறங்கிட்டு இருப்பான். அவ இறங்குறதுக்கு முன்னாடியே அந்த டோரை உடைச்சு இந்த உருவ வர கீழே வந்துரும். இவனுக்கு மேல நின்றுட்டு இருக்கும். இவனு கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு இருப்பான். அப்ப நம்ம கருப்பன் கிட்ட கத்தி இருக்கும்ல, அந்த கத்தி வச்சு அருஞ்சலுமே முன்னாடி ஒரு கயிறு இருக்கு மத்தியில, அந்த கைத்தை அறுக்க இவன் கரெக்டா உள்ள வர அந்த லிப்ட் சருன்னு கீழே போக ஜஸ்ட் மிஸ்ல இவனு தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த மரம் இருக்கு மத்தியில அந்த இடத்துக்கு வந்துறான். அங்கதான் நிறைய போன் தொங்கிட்டு இருக்கும்ல, இவனோட மனைவி போன் அங்க தொங்கிட்டு இருக்கும். அந்த போன் எடுத்து பார்க்கும்போது இவனோட மனைவி கடைசியா வீடியோ போட்டிருக்கா. என்ன சொல்லிருப்பானா, ஒருவேளை என்ன தேடி வந்தா 94வது அறைக்கு வாங்க சொல்லுமே. இவன் அடிச்சு பிடிச்சு வேகமா போறான். அந்த அறையோட கதை உடைச்சு உள்ள வந்து பார்த்தா இவனோட மனைவி இறந்து போயிட்டா. அந்த கொடூர அரக்கன் தான் இவனோட நெஞ்சை கிழிச்சு அந்த இதை தவிர எடுத்திருப்பான். பார்க்கும்போதே நமக்கே மனசு உடஞ்சு போயிடும். இவனுக்கு எப்படி இருக்கும், அப்படியே அழுதுட்டு இருப்பான். இங்க நடக்கிற கூத்து எல்லாத்தையுமே அந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வேதனையோட மனைவிக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து இவன் போட்டு இருந்த சட்டைய அவரோட முகத்துல போட்டு வந்துட்டு இருப்பான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ரூம்ல இருந்தால இங்கிட்ட அங்கிட்ட லாத்திட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர்ல Dress இருக்கும். இவ அதை பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான் தெரியல, அந்த Dress அப்படியே போட்டுக்கிறான். அப்படி போட்டு திரும்பவும் தான் கொய்யல் அந்த அரக்கன் வர இவ பக்கத்துல நின்னுட்டு இருப்பா. பாக்குறதுக்கு எவ்வளவு ஒல்லியா உயரமா இருக்கு பாத்தீங்களா, அதோட தலையை பாருங்க வலு வலுன்னு இருக்கு. இவனும் பயப்படாம அது பக்கத்துல நின்னுட்டு இருப்பா. இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா எல்லாத்தையும் கொல்லும் போது இவளை மட்டும் ஏன் கொல்லாம வச்சிருக்கனா, இவ மேல ஆசைப்பட்டிருக்கும். அதனால தனக்கு ஒரு மனைவியா இவளை கடத்திட்டு வந்து வச்சிருக்கும். இது நம்ம ஹீரோயின் புரிஞ்சனாலதான் அந்த Dress-ஐ போட்டிருப்பா. இவளோட கணத்தை பிடிச்சி அப்படியே முத்தம் கொடுக்க போவோம். இவள அந்த முத்தத்தை வாங்குற மாதிரி தான் தெரியுது. கையில ஒரு புக்கு வச்சிருப்பால, அந்த புக்கை வச்சு அதோட மூஞ்சில ஒரே அடிதான் அடிச்சு ஒரே வட்டமா ஓடி வந்துட்டு இருப்பா. இதுவும் துரத்தி வந்துட்டு இருக்கும். இவ ஓடி வரத அந்த கேமரா வழியா பாத்துறாங்க. உடனே நம்ம பிராங்க் தான் அவளை காப்பாத்துறதுக்காக இவன் ஒரு பக்கம் ஓடி வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் இவ வேற அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டு இருப்பா. அது விடாம துரத்தி வந்துகிட்டே இருக்கு. இவளோட அலற சத்தத்தை கேட்டு நம்ம பிராங்க் வந்து பாக்குறான். பார்த்தா அந்த மிருகம் வேற
இவரோட தலையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்குமா. இதை பார்த்து பிராங்கு செம்ம காண்டாகும். பட்டு வேகமா ஓடி வந்து அந்த அரக்கனை அப்படியே பிடிச்சி அந்த பக்கமா தாவிறான். கீழே தான் ஒரு பெரிய மரம் இருக்கும்ல, அந்த மரையோட ஒரு பக்கம் கிளை இருக்கு பத்தியா, கூர்மையா இருக்கும். அதுலயே ஒரே சொருதான். சொருவி அந்த பக்கம் விழுந்துடுறான். இந்த இடத்துல அந்த கொடூர அரக்கன் செத்து போயிறான். நம்ம பிராங்கும் செத்து போயிறான். அவன் செத்ததை பார்த்து நம்ம ஹீரோயின் கதறி அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ரிக்கியை காட்டுறாங்க. ரிக்கி வேற மயக்கத்துல இருக்கான். ஏன்னா அந்த அரக்கன் கூற பிடிக்க ஓடி வரும்போது இவன் அப்படி போட்டு வந்துட்டான் போல. இவன் ஏதோ மயக்கத்துல இருந்திருப்பான். இப்ப முடிச்சிட்டான். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க 4 பேர் ஒண்ணு சேர்ந்துறாங்க. என்ன வரும்போது 5 பேர் வந்தாங்க, இப்ப போகும்போது 4 பேரா போறாங்க. அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க எடுத்த வீடியோ எல்லாத்தையுமே இவங்களுடைய சேனல்ல போட பெரிய வியூஸ் வந்துருது. 1 2 100 மில்லியன் வியூஸ் வருமே. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இவங்க நினைச்ச மாதிரி இவங்களுடைய சேனல் பெருசா வளர அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. 1980ல இந்த பாரகன் ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு. பெரிய பெரிய பணக்காரர்ல இருந்து நடிகர் வரைக்கும் இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க. நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஒரு பயங்கரமான ரவுடி இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கான். அவன் ரவுடி மட்டும் கிடையாது, நிறைய மாந்திரிகம் தெரிஞ்சவன். இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஹோட்டலோட உரிமையாளர் இருப்பாங்களே, அவனோட மனைவியும் அந்த ஓனரும் காணாம போயிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த ஹோட்டலோட பேர் கெட்டு போயிருக்கு. அழிவே இல்லாத வாழ்க்கைக்காக அந்த மந்திர புத்தகத்துல நிறைய மாந்திரிகம்லாம் இருக்கும். அதை படிச்சுதான் இப்ப ஒரு கொடூர அரக்கனா மாறி இருக்கான். நம்ம ஹீரோயின் கூட ஒரு மந்திர புத்தகம் படிச்சிருப்பால, அந்த மந்திர புத்தகம் தான். இதுதான் அந்த கொடூர அரக்கனோட வரலாறு. ரைட், இப்ப அந்த கதை புரிஞ்சிருச்சா? இந்த படத்தோட ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.